படம் ஆரம்பிக்குதுன்னா ஒரு அப்பா ஒரு கணவன். பெரிய லட்சணமா இருக்கிற பீட்டர்னு ஒருத்தர் ஜன்னல்ல சாய்ஞ்சு ஆகாயத்துல ஒரு பயங்கர வெளிச்சம் பளிச்சுன்னு அடிக்கிறத பாக்குறாரு. அந்த அதிசய வெளிச்சம் தொலைவுல எங்கேயோ தாக்கி எல்லாரையும் பயமுன்னா ஆழ்த்திடுச்சு. ஒருத்தரை காப்பாத்திக்க ஓடுறாங்க. அந்த அதிர்ச்சியால பீட்டர் எழுந்து உட்காருறாரு. அவருக்கு கனவுல ஏதோ ஒரு பயங்கரமான அனுபவம் நடந்துச்சுன்னு தெரியுது. அவரு மனைவி ஆலிஸ் கேக்குறாங்க, மறுபடியும் கெட்ட கனவு கண்டீங்களா? யார்கிட்டையாவது சொல்லுங்கன்னு சொல்லி குடும்பமே கவலையில இருக்குன்னு கிண்டல் பண்றாங்க. பீட்டர் நான் சமாளிச்சுக்கிறேன் என்று சொல்லி ஒதுக்குறாரு. அடுத்த நாள் காலையில பீட்டர் வேலைக்கு போக ரெடி ஆகுறாரு. அவரு சின்ன பொண்ணு டேபிள் கீழே விளையாடிட்டு இருக்கு. அவ அப்பா கூட விளையாடுன்னு கெஞ்சுது. பீட்டர் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு சாயங்காலம் சீர் மண்டபத்துக்கு குடும்பமா போகலாம்னு வாக்கு கொடுக்கறாரு. அவரு மனைவிய விடை பெறும்போது ஆலிஸுக்கு அடுத்த நாள் பதவி உயர்வு கொண்டாட்டம் இருக்குன்னு தெரியவரும். பீட்டர் அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே வருகிறார். அப்போ அவருக்கு கனவுல கண்ட பயங்கர நிகழ்வு மனசுல பெருசா இருக்கு. அது அவருக்கு நெருக்கடி கொடுக்குது. வேலையிடத்துக்கு போற வழியிலேயே அந்த கனவு பத்தி யோசிச்சுக்கிட்டே போறாரு. அங்க இன்ஜினியர் வேலை பண்றாரு. பிறகு ஒரு மெஷினை சரி பண்ண முயற்சி பண்றாரு. அவனுக்கு ஒரு பயங்கரமான கனவு. அவன் ரத்தம் சொட்ட சொட்ட கை. சின்ன சும்மா இருந்த தவறு. இயந்திரம் கோளாறு. டேவிட் அவன் பாஸ் நண்பன் சும்மா இல்லன்னு கவலைப்பட்டான். சரியா இருக்கியான்னு கேட்டான். பீட்டர் சரியில்லைன்னு டேவிட் கவனிச்சுட்டான். பீட்டர் சமாளிக்கிற மாதிரி சொன்னான். ஆனா டேவிட் விடல. மனநல மருத்துவமனை நம்பர் கொடுத்தான். என்னமோ பெரிய காரியம்னு டேவிட் உணர்ந்தான். அப்புறம் அந்த நாள் பீட்டர் கேபிள் ரிட்டர்ன் பண்ண ஷாப்புக்கு போனான். அங்க அவனுக்கு வெளிநாட்டுக்காரங்க தாக்குற பயங்கரமான காட்சி. கண் திறந்தா சில்லன்னு தரையில டபுள். மனசுல காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கு. பயந்தான். குடும்பத்தோட கடற்கரைக்கு போற வாக்கு மறந்துட்டான். வீட்ல அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை படுக்க வச்சுட்டா. பிள்ளைகள் அப்பா வாக்கு மறந்துட்டதால சோர்ந்து போயிருந்தாங்க. அலிஸ் சமாளிக்க முயற்சி பண்ணா. பெரிய பொண்ணு ஹன்னா சும்மா விடல. அப்பாவுக்கு மாத்திரம் காரியம் இல்ல. அந்த இரவு பீட்டர் வீட்டுக்கு திரும்பினான். புதுசா வாங்கின டெலஸ்கோப்பு கையிலே. அப்போ பார்த்தா அலிஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தா. அவன் பேர் வழி கொதிப்பு புள்ளியை அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆபீஸ்ல என்ன நடந்ததுன்னு சொன்னா டாக்டர் கிட்ட போக சொல்லி கெஞ்சினா. கவலை கேக்குற மாதிரி சத்தமா சொன்னா. ஆனா ஹாஸ்பிடல்ல யாரும் சரியா எடுத்துக்க மாட்டாங்கன்னு பயந்தா பீட்டர். அடுத்த நாளைக்கு காலையில பிள்ளைங்க சிரிச்சு விளையாடுற சத்தம் கேட்டு எழுந்தான். கனவுல கண்ட பேய் கதைக்கு எதிர்மாறா. லிவிங் ரூமுக்கு போய் விளையாட போனான். ஆனா லூசி ஒதுங்கி போயிட்டா. சரி பண்ணணும்னு முடிவு பண்ணி லூசியோட டெட்டிபியர் ரெப்பேர் பண்ணினான். சொல்லிக் கொடுக்கிற பாக்ஸையும் சரி பண்ணிட்டான். அப்புறம் அவன் வைஃப் கிட்ட போய் வேலை முடிஞ்சதும் டாக்டர் கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் பண்ண போறேன்னு சொன்னான். அலிஸுக்கு முகத்துல ஒரு நிம்மதி. கவலை சின்ன காலத்துக்கு போச்சு. பீட்டர் வாக்கு கொடுத்தபடி சைக்கியாட்ரி கிளினிக் போய் வெயிட் பண்ணினான். அங்கே ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாரு. அவனை பீட்டர் ஏன் வந்தான்னு கேட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் விசித்திரமான ஒளி கண்டதா சொல்ல ஆரம்பிச்சாங்க. சீக்கிரம் என்னமோ சம்பவம் நடக்க போகுதுன்னு பயந்த மாதிரி சொன்னாங்க. டாக்டர்கள் நம்ம நினைவை மறைச்சு நம்மள கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. பீட்டர் அவங்கள பார்த்து அதிர்ச்சியா நின்னாங்க. அப்புறம் வேற ரூம்ல அழைச்சிட்டு போனாங்க. பயந்துட்டாங்க. டாக்டரை பார்க்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. கிளினிக்க விட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதும் ஆலிஸ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க. போகலன்னு சொல்லி நிஜமா சங்கடப்பட்டாங்க. ஆலிஸ் அவங்க கோபப்பட்டாங்க. நண்பர்கள் வருற டின்னர் பார்ட்டிக்கு ரெடி பண்ணுன்னு சொன்னாங்க. கூட்டத்துல எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. பீட்டர் தனியா நின்னு புதுசா வாங்கின டெலஸ்கோப்ல வெளியே பார்த்துட்டு இருந்தாங்க. கூட்டம் முடிய போற சமயத்துல பக்கத்து வீட்டுக்காரர் அவன்கிட்ட பேச வந்தாங்க. அவங்க அவனை வித்தியாசமா பார்த்தாங்க. அப்போ வானம் ஒளி வீசியது. நிறைய ஒளி. அடையாளம் தெரியாத கப்பல்கள் பூமியை நோக்கி இறங்கின. அலீஸ் அவள் நண்பர் பால்கனிக்கு வந்தாங்க. சத்தம் கேட்டு அலீஸும் அவள் கணவரும் கவலையோட ஒருத்தர் பார்த்தாங்க. அடுத்த நொடி அமைதி பொடியாச்சு. பலத்த அதிர்ச்சி அலை. ஜன்னல்கள் எல்லாம் உடைஞ்சிச்சு. சாமான்கள் மனுஷங்க எல்லாம் வீசி எறியப்பட்டாங்க. பயம். அம்மாக்கள் அப்பாக்கள் குழந்தைகளை தேடி அலைஞ்சாங்க. பீட்டர் லூசி படுக்கைக்கு கீழே ஒளிஞ்சு இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. அலீஸ் அங்கேயே இருக்க சொன்னாரு. அவரு ஹன்னாவை அடுத்த வீட்டுல இருந்து தேடிட்டு வந்தாரு. பிள்ளைகள் காணாம போயிருக்கிறத பார்த்த பீட்டரும் அவர் அக்கம்பக்கத்துக்காரரும் லிப்ட்ல தேடினாங்க. ஹன்னா அங்கேதான் ஒளிஞ்சு இருந்தா. குடும்பம் சேர்ந்து அபார்ட்மெண்ட்ல திரும்பி வந்தாங்க. அப்போ ஒரு பயங்கர சத்தம். பக்கத்துல இருக்க படிக்கட்டுகளிலிருந்து பீட்டர் கதவை சின்னதா திறந்து பார்த்தாரு. பயங்கர காட்சி. கவசம் அணிஞ்ச ராட்சதங்கள் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. கதவை அடிச்சு மூடிட்டாரு. மேலே ஓடி போனாங்க. பீட்டர் சொன்னாரு அவரு கனவுல பார்த்த ராட்சசங்கள் உண்மையா வந்துருச்சுன்னு. அப்புறம் என்ன பண்றதுன்னு அலீஸ் கேட்டா. அவரு கனவுல பார்த்த விஷயங்களை நினைச்சு தொழிற்சாலையிலே ஒளிஞ்சிக்கலாம்னு நினைச்சாங்க. அடுத்த நொடி கதவு பக்கத்துல துப்பாக்கி சத்தம். ஐயையோ. உடனே ஷெல்ஃப் பர்னிச்சர் எல்லாம் வைச்சு கதவை மூட ஆரம்பிச்சாங்க. சீரிப்பாயும் அடிச்ச சத்தம். கதவு உடைஞ்சிடும் போல. லூசி பயந்தே துள்ளி எழுந்து மறந்த பொம்மையை எடுக்க ஓடினா. ஹன்னா சொன்னதையும் கேட்கல. அடிச்ச சத்தம் நிறுத்திச்சு. சுவர் உடைஞ்சு உள்ள நுழைஞ்சாங்க. அலிஸ் பீட்டர் லூசிய ரூம் ஓடினாங்க.
லூசி இல்ல. பூதம் உள்ள நுழைஞ்சுச்சு. லூசி டேபிள் கீழ மறைஞ்சிருந்தா. பூதம் அவளை பார்த்து ஒரு வித ஆர்வமா கைய நீட்டினது. கைப்பட்ட முன்னாடி பீட்டர் அந்த பூதத்த கையிலிருந்த துப்பாக்கிய பிடிச்சு நிறுத்தினாரு. ஆனா துப்பாக்கி வேலை பண்ணல. கடுப்பான பூதம் பீட்டரை தரையில வைச்சு அடிச்சு அப்புறம் கத்திய எடுத்தது. கொல்ல போச்சு. அலிஸ் ஓடி வந்து அந்த முகமூடி பூதத்தை மயக்கி வைச்சா. பயந்தே பீட்டர் குடும்பத்தை டெரஸ்ல ஒளிஞ்சிக்க ஓடினாரு. உயரமா இருந்தா பாதுகாப்பா இருக்கும்னு நம்பி. அயல் கிரகவாசிகள் கூரைக்கு வந்தாச்சு. அப்போ பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஒரே கூட்டமா முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. முகம் பார்த்தா கீழே நடக்கிற அழிவுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. தொலைவில இன்னொரு கூரையில ஒரு கும்பல் உதவிக்காக கதறி கிடக்குது. அந்த கதறல் எல்லாம் ஒரு வெடிச்சு போன கட்டிடத்துல முடிஞ்சு போச்சு. எஸ்கேப் பண்ணணும்னு பார்த்தா கூரையும் படிக்கட்டும் பாதுகாப்பா இல்ல. பீட்டர் சொல்றான், கிளீனிங் ட்ராலி வாங்கி கட்டிடத்து முன்னாடி இறங்கலாம்னு. கீழே இறங்க இறங்க பழைய சாமான்கள் சரியில்லைன்னு சொல்லி இறங்குறத நிறுத்திட்டாங்க. ஒரு காலி அபார்ட்மெண்ட்ல தங்கினாங்க. அங்க பீட்டர் அந்த அயல் கிரகவாசிகளோட ஆயுதத்தோட சண்டை போட்டு பாதுகாப்பு முறையை கடக்க முயற்சி பண்றான். ரேவும் சமந்தாவும் அவசரமா வந்து சொல்றாங்க, நகரத்தை விட்டு போய் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு. பீட்டர் சொல்றான், அவன் வேலை பண்ற பேட்டரியில பாதுகாப்பான பாதாள அறை இருக்குன்னு. அலிஸ் சொல்றான்னா, சுரங்கப்பாதை வழியா பேட்டரிக்கு போகலாம்னு. அது சில பிரதான ரோடுல இருக்குன்னு. அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு வெடிச்சு சத்தம். ரேவ் அதுல சிக்கிட்டான். ஒரு திடீர் துப்பாக்கி சத்தம். சமந்தாவும் அவள் பொண்ணும் எதுவும் செய்ய முடியலன்னா நெருப்புலேயே எரிஞ்சு போச்சு. பேட்டர் கூட அவங்க குடும்பம் அந்த குழப்பத்துல ஒளிஞ்சு உயிர் காப்பாத்திக்கிட்டாங்க. ஒரு காலியான நடைபாதையில பேட்டர் அந்த பிறக்கிரக ஆயுதத்தை புரிஞ்சுக்கிட்டான். அத வச்சு 3 பிறக்கிரகவாசிகளையும் கொன்னு புடிச்சு கட்டிவிட்டான். கட்டிடத்துல இருந்து ஓடினாங்க. சுரங்கப்பாதை நுழைவு வாயில்ல அடைஞ்சு போச்சு. அங்க ஒரு விமானம் அவங்கள கண்டுபிடிச்சுச்சு. அவங்க சுரங்கத்துக்குள்ள நுழைஞ்சா ஒரு வெடிப்பு. நுழைவு வாயில் சரிஞ்சு போச்சு. ஆலிஸ் கடுமையா காயமடைஞ்சா. பேட்டர் கொஞ்சம் கூட தயங்காம அவன் மனைவிய அந்த கருமையான நெரிசல் நிறைஞ்ச சுரங்கத்துல இழுத்துட்டு போறான். கம்பெனிக்கு. அவங்க அபார்ட்மெண்ட்ல பேட்டர் மயக்கி வச்சிருந்த பிறக்கிரகவாசி உயிர் பெற்றுச்சு. அது அந்த ஆயுதத்தை இழந்துட்ட கடுப்புல கொள்ளையடிக்கப்பட்ட சாமானை தேடி சுரங்கத்துக்குள்ள வந்தது. பேட்டரையும் அவங்க குடும்பத்தையும் கண்டுபிடிச்சுச்சு. டென்ஷன் அதிகரிச்சுச்சு. ஒரு கடுமையான சண்டை. பேட்டர் அந்த பிறக்கிரகவாசிய அடக்கி ஆயுதத்தை பறிச்சுட்டான். கான்கிரீட்ல தலைய அடிச்சு முகமூடி உடைஞ்சு கேள்விகள் கேட்குறான். சத்தம் வச்சு கத்தறான், யாரடா இது படையெடுத்ததுன்னு. அவன் தலையில இருந்த ஹெல்மெட் உடைஞ்சு போச்சு. ஒரு மனுஷன் முகம் தெரியுது. பேட்டர் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டான். யாருன்னு கேக்குறான் சத்தம் இல்லாம. அந்த நேரத்துல அவன் பொண்ணு கத்தரா. ஆலிஸ் மயங்கி விழுந்துட்டா. பேட்டருக்கு பெரிய சங்கடம். அந்த அந்நியனை கட்டாயப்படுத்தி காயம்பட்ட அவன் மனைவிய தூக்க சொல்றான். கடைசியா ஃபேக்டரி கேட்டுக்கு போறாங்க. கதவை அடிச்சு உடைக்கிறான் பேட்டர். கதவு திறக்குது. அவன் பாஸ் டேவிட் ஆயுதபாணியான ஆட்களோட நிக்குறான். உள்ள ஓடுறாங்க. அப்போதான் பறக்கும் தட்டைகள் வானத்துல வந்து நிட்டுது. உயிர் காப்பாத்த போராட வேண்டிய நிலைமை. உள்ள போனதும் பேய் காட்சி. டாக்டர்கள் ஆலிஸ அதிர்ச்சி சிகிச்சை கொடுக்கறாங்க. கரண்ட் ஷாக் கொடுக்கறாங்க. பேட்டருக்கு கடுங்கோபம். டேவிட் சமாளிக்கிறான். டயக்னாஸ்டிக் டெஸ்ட்னு சொல்றான். ஒரு பயங்கரமான சூழ்நிலை. டேவிட் சொல்றாரு, பல வருஷமா இந்த தாக்குதலை எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னு. தயாரா இருக்கோம்னு. சரி, போர்வீரர்கள் அந்த விண்வெளி அந்நியத்தை அழைச்சிட்டு போறாங்க. டாக்டர்கள் ஒரு அதிர்ச்சி செய்தியை சொல்றாங்க. அலிஸோட உடம்பு திடீர்னு செயலிழந்துடுச்சுன்னு. அப்போ அந்த விண்வெளி அந்நியன் சொல்றான், அவனால அலிஸை காப்பாத்த முடியும்னு. ஆனா அவன் உயிரை விட்டுடணும்னு நிபந்தனை. பீட்டர் பயங்கரமா கஷ்டப்பட்டு அவன் பொண்ணுகளை டேவிட்டோட அனுப்புறான். அந்த அந்நியத்தை நம்பி அந்த சுத்தமான அறையில அந்நியன் ஒரு கத்தியை கேக்குறான். பீட்டர் பயந்து போயிடுறான். அலிஸோட காயத்தை வெட்டி பார்க்கிறான் அந்நியன். செயற்கை தோலுக்கு கீழே கம்பிகள், சிக்கலான இயந்திரங்கள் அசாதாரண ஆற்றலோட துடிக்குது. பீட்டர் குழம்பி போறத பார்த்து அந்நியன் சும்மா இருக்கிறான். முதல்ல அலிஸை காப்பாத்தணும்னு பீட்டருக்கு அவன் மார்பில 6 அங்குல வெட்டு போட சொல்றான். அவன் உடம்புக்குள்ளேயும் அதே மாதிரி செயற்கை உறுப்புகள் இருக்குன்னு காமிக்க. பீட்டர் அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். அவன் உலகம் முழுசா துருப்பி போச்சு. அந்த அந்நியன் வேகமா ஒரு கம்பியால பீட்டரையும் அலிஸையும் இணைக்கிறான். கரண்ட் இருவரையும் பாயுது. பீட்டர் நினைவு மறந்து விழுறான். ஒரு மறைக்கப்பட்ட உண்மை வெளியில வருது. அவன், அலிஸ், இந்த பூமியில இருக்கிற எல்லாரும் மனிதர்கள் இல்ல. ஆனா மனுஷங்க காலங்காலமா சிரமப்பட்டு உருவாக்கின அதிநவீன செயற்கை உயிரினங்கள். அந்த ஐகள் உணர்வு பெற்றுட்டாங்க. அது உருவாக்கினவங்களுக்கு பயத்தை விதைச்சுச்சு. அந்த பயம் ஒரு கொடூரமான போரை தொடங்கி வச்சுச்சு. மாதக்கணக்கான போர். செயற்கை உயிரினங்கள் எண்ணற்ற மனுஷங்களை அழிச்சுவிட்டாங்க. மீதி இருக்கிறவங்க ஒரு தொலைஞ்ச கிரகத்துக்கு ஓடி போயிட்டாங்க. அந்த கோளாரோட நடுவுல பிள்ளைங்க தனியா இருக்கிறத பீட்டரும் அலிஸும் பார்த்து அவங்களை தத்தெடுத்து போர் சம்பவத்தோட வலியில இருந்து சமாளிக்க வச்சாங்க. அந்த செயற்கை உயிரினங்கள் ஞாபகத்தை அழிக்கிற ஒரு சாதனத்தை உருவாக்கி கடந்த கால பயங்கரங்களை அழிச்சுட்டாங்க. ஆனா சிலர் அவங்க ஞாபகத்தை காப்பாத்திக்கிட்டாங்க. மனுஷங்க திரும்பி வரலாம்னு எதிர்பார்த்து உணர்வு திரும்ப பார்த்த பீட்டர் எதிரில ஒரு அந்நியனை பார்க்கிறார்.
மைல்ஸ்னு அறிமுகப்படுத்தப்பட்டவன். அவன் அலிஸோட ஒரு கம்பி இணைப்போட இருக்கான். அலிஸ உயிரோட வைக்க பீட்டர் மனசுல கேள்விகள் அலைமோதிக்கிட்டு இருக்குன்னு மைல்ஸ் புரிஞ்சுக்கிட்டான். அவன் பாட்டின செயற்கை உயிரினங்கள் ஓட்டியடிச்சாங்கன்னு சொல்றான். பல பத்தாண்டுகள் அகதியா இருந்த பின்னாடி செவ்வாய் கிரகத்துல உருவான மனுஷ காலனி பூமியை மீட்க வளங்களை சேர்த்துட்டு இருக்குன்னு சொல்றான். செயற்கை உயிரினங்கள் கொடிய ராட்சசங்கன்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அட போங்கடா, நேரில் பார்த்ததும் அவங்களை பார்த்ததும் ஒரு பக்க கதைன்னு மைல்ஸுக்கு புரிஞ்சு போச்சு. அவன் வேற யாரோட பொம்மையா மாறப்போறதில்லை. அப்பாவி குழந்தைகளையும் குடும்பத்தையும் பாதிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டான். அலீஸ் சரியானதும் மைல்ஸ் அவங்கள காப்பாத்தி பெண் குழந்தைகளோட சேர்த்து வச்சுட்டான். அடேங்கப்பா, ஒரு பயங்கர துப்பாக்கி சண்டை. பீட்டர் அலீஸ் 2 பேரும் கலவரத்துல நெறிஞ்சு போய் ரயில் ஸ்டேஷன் வந்து சேர்ந்தாங்க. அப்பப்பா, அண்ணா லூசி 2 பேரும் ஏறிட்டாங்க. ராணுவக்காரங்க ஸ்டேஷன்ல நுழைஞ்சாங்க. ரயில் கிளம்பிடுச்சு. பாதுகாப்பா போயிட்டாங்க. பீட்டர் டேவிட் 2 பேரும் ஒன்னா நின்னு அழிஞ்சு போனதை பார்த்து சோகப்பட்டாங்க. எத்தனையோ உயிர்கள் போச்சு. டேவிட் சொன்னான், அவங்களுக்கும் ஞாபகத்தை அழிச்சாங்க. தப்பு பண்ணின குற்ற உணர்ச்சியில இருந்து காப்பாத்த. இப்போ மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு. மறந்த ஞாபகங்கள் திரும்பி வரணும். பீட்டர் சீட்டுல போய் குடும்பத்தோட கட்டிப்பிடிச்சுக்கிட்டான். ரயில் சுரங்கத்துல இருந்து வெளியே வந்தது. சூரியன் உதிச்சு வானம் அழகா இருந்துச்சு. பீட்டருக்கு புரியுது, முன்னாடி பாதை கஷ்டமா இருக்கும். மாற்றம் வேணும். இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. தனக்குள்ள புதுசா தெரிஞ்ச விஷயங்கள் எதிரி பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான்.